It's a time to honor our chief dignity. I call our principal of our Athai Arabic College and BU Training Academy, our beloved Ustad, Tariq Ustad, to give honor our chief dignity the shield. It's a time to hear the golden advice from our chief dignity. I call our chief dignity, Mr. Dr. A. Muhammad Basit sir. Please give some words to us. இங்கே கூடியுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த அண்மை அண்ணன் அப்பாஸ் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுவதாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய பேச்சை நான் துவங்குகிறேன். அருமையான மாணவர்களே, மாணவர் என்பது எதை குறிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர், நீங்கள் எந்த அகராதியை எடுத்து பார்த்தாலும் அதற்குன்னு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொரு மொழியிலையும் அதற்குண்டான அர்த்தம் இருந்து கொண்டே இருக்கிறது. படிப்பவர்கள் மட்டும்தான் மாணவர்களா அப்படின்ற ஒரு தப்பான கான்செப்ட் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. 12th வரைக்கும் படிச்சிருக்கான், இவன் மாணவனாக தான் இருந்தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. கற்றல் திறன் எங்கெங்கெல்லாம் கற்றணும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற திறன் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் மாணவர்கள் தான். இன்னைக்கு நான் எல்லாம் படித்து முடிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் ஒரு சரியான ஒரு வேலை கிடச்சிருச்சு. அதனால் நான் மாணவன் இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு இல்லை. நீங்கள் எதை படித்தாலும் அந்த படித்தனுடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டு படித்து அதில் செயல்பாட்டோடு இருந்தாலும் நாளை அதற்கான ஒரு விடை நம்மளிருந்து கிடைக்குமா அப்படின்றத புரிந்துக்கிறணும். இன்றைக்கி படித்து முடிச்சிட்டோம், நாளைக்கு இது தேவைப்படாது அப்படின்ற விஷயம் இருக்கக்கூடாது. அனுதினமும் தினமும் நாம் அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய திறமை இருக்கணும். தினமும் அதை படித்து சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் முழு மனிதனாக மாறுவதற்கு காரணமாக இருப்பது அவனுடைய கற்றல் திறன். அந்த கற்றல் திறன் மூலியமாக கிடைக்கக்கூடிய சரியான விஷயங்களை பகிர்ந்து அவன் எவ்வாறு குடும்பத்திலும் சமூக மேம்பாட்டிலும் மற்றும் பொருளாதாரத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாரதியார் ஒரு சில விஷயங்களை கூறியிருப்பார். தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடிக்கிள பருவம் எய்தி கூற்றுக்கீரை என பின் பாயும் பல வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இதுக்கெல்லாம் அர்த்தம் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு இதாக இருக்கணும். என்னால் இன்றைக்கி முடியும். நம்ம இந்த உங்களுடைய வகுப்பறையில் ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா 20 பேர் எல்லா டேலண்டோடையும் இருப்பாங்களானா கிடையாது. ஒருவர் 5 பேர் நல்லா படிக்கலாம், மற்ற 5 பேரும் அவங்களுடைய கற்றல் திறன் கம்மியாக இருக்கலாம். அந்த கற்றல் திறன் கம்மியாக இருக்கணும்னையும் அவங்கள நம்ம உதாசீனப்படுத்திடக்கூடாது. அவர்கள் எல்லாம் என் உடன் பிறந்த சகோதராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய நண்பர்களாக இருக்கலாம். அந்த நண்பர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் கற்றலுடைய திறன் அவர்களுக்கு தொடர்ந்து ஏற்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கி நான் படிச்சு எனக்கு என்னுடைய மெமரியினுடைய பவர் அதிகமாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை நான் சொன்னோனையுமே அந்த விஷயம் எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம். அதுக்குன்னு சில வழிமுறைகளை நம்மளோட பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரணும். இதுதான் முறைடா, இது மாதிரி நீ படிக்கணும், விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற ஒரு திறமை உன்னிடம் இருக்குது. அந்த திறமையை நீ கொண்டு வரணும் அப்படின்றத எடுத்துடணும். ஐயோ நம்ம படிக்க முடியலையே, நம்ம எப்படியே இருந்துருவோன்ற வீழ்ந்து விடக்கூடக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடாது. அதுலேருந்து எழுந்து விட வேண்டிய விஷயத்தை நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். மூன்றாவதாக விஷயம், ஒரு நீங்கள் நடந்துக்கிறக்கூடிய முறையில் கூட அவங்களுக்கு நம்மளை பற்றிய ஒரு நல்ல சிந்தனை ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். திருக்குறளில்
கற்றனை தூறு மண்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறு அறிவு. ஸோ நம்ம தோண்ட தோண்ட தான் விஷயங்கள் நமக்கு இது வந்து தொடர்ந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் உலக கல்வியையும் பெறுறீங்க, மார்க்க கல்வியையும் பெற்றுக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் எங்களுக்கெல்லாம் உலக கல்வியை பெறுறதே பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம கேட்கணும். அடுத்து ஒரு அவங்க என்னென்ன முறைகளை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அந்த விஷயங்களெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு விஷயம் இன்னொரு இடத்துல போய் கற்றுக்கிறணும். தினமும் அதை படிச்சுக்கிறணும். படிக்க படிக்க தான் விஷயங்கள் உங்களுக்கு தேரும். அனுதினமும் நீங்கள் அதை கற்றுக்கிறணும். நீங்கள் இந்த பயிற்சி முழுசாக முடித்து போனாலும் தினமும் நீங்கள் படிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை என கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து மற்றும் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.